ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து கீதா. 2026 புத்தாண்டுல எல்லாருமே ராசியை பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் நட்சத்திரத்துல பத்தி சொல்ல முடியுங்களா? இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே நிதானமாக இருப்பாங்க. நிதானமாக செயல்படும் ரிஷப ராசி 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான். அதே மாதிரி இது யாருக்கு யோகத்தை கொடுக்கும்? இந்த 12 மாதங்கள்ல பிறந்திருப்பீங்க இல்லைங்களா? அதுல யாருக்கு இந்த யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, புரட்டாசி மாசத்துல பிறந்தவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் பிறந்தவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா இயற்கையிலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னம் ரிஷப லக்னம், 5ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சூரியன் இப்படி இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வெற்றி உங்களுக்கு வரும். அதாவது பணத்தினால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றக்கூடிய ஒரு தருணம். அதுவும் குறிப்பா சொல்ல போனோம்னா 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ உங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2, 5, 8, 11ஆம் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் மூலியமா உங்களுக்கு தொழில் அமையும். அதன் மூலியமா வருமானம் வரும். இதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கங்க. இதுல ஏதாவது தப்பா மட்டும் உங்களுக்கு இல்ல, கிரகங்கள் இல்ல, பாவ கிரகங்கள் இருந்தா மட்டும்தான் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது. இந்த மாதிரி உபகிரகங்கள் அமைந்த ஜாதகருக்கு 90% வெற்றி உங்களுக்கு தரக்கூடிய ஆண்டு 2026 ரிஷப ராசிக்கு. இதுவும் குரு பயிற்சி வரைக்கும் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே தெரியிற நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அதற்கு உண்டான கோவில் சொல்றேன்.